கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வீட்டில் சிம்பிளாக பூஜை பண்ணியிருந்தேன். அதை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க இருக்கேன். ஆடி மாதம் வந்ததுலேருந்தே பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருக்குது. அதனால் வீட்டு வாசலில் போகிற கோலெல்லாம் வந்து கலைஞ்சிருக்கு. அதனால் சிம்பிளாக சின்னதாக கோலம் போட்டு விட்டுட்டேன். நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால பயங்கரமாக காற்றடிக்குது. இந்த முல்லைப்பூ செடி எவ்வளோ வேகமாக ஆடுதுன்னு பாருங்கள். பூஜை ரூமில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். பொதுவாக வாராகி அம்மன் கும்பிட்றதுக்கு விசேஷமான நாட்களில் மெயினாக சொல்கிறது தேய்பிறை பஞ்சமி அண்ட் வளர்பிறை பஞ்சமி, இது ரெண்டும் தான். தேய்பிறை பஞ்சமி நம்மளோட கஷ்டங்கள், கடன், அதுக்கப்புறம் நோய், இந்த மாதிரி விஷயங்கள் தேயணும் அப்படின்றதுக்காகவும் குறையணும் அப்படின்றதுக்காகவும், வளர்பிறை பஞ்சமியில் நம்மளோட வாழ்க்கையில் செல்வங்கள், வளங்கள் எல்லாமே வளரணும், வாழ்க்கை தரம் மேம்படணும் அப்படின்றதுக்காகவும் வளர்பிறை பஞ்சமியை நம்ம வழிபாடு பண்ணலாம். நிறைய பேர் தேங்காயிலையும் வீட்லேயும் விளக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் கோவிலுமே விளக்கு போடுவாங்க. ஒரு நுனி இலை விரித்து அது மேலே பச்சரிசி வச்சு 2 தேங்காய் சமமாக உடச்சி அதுக்கப்புறமா அதில் இழுப்பு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்து சிகப்பு கலர் திரி போட்டு நம்ம வீட்லேயும் ஏற்றி வைக்கலாம். அதே மாதிரி கோவில்லையும் ஏற்றி வைக்கலாம். இப்போ தசாங்கம் ஏற்றி வச்சுட்டேன். கேர்ள்ஸ்க்கு ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் தான் நிறைய அவங்க லைஃப் கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எனக்கும் பேபி பிறக்கிறதுக்காக வேண்டி 4 இயர்ஸ் பூஜை பண்ணியிருந்தேன். அதை தான் எனக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கு. இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு ட்ரை கிரேப்ஸ் அண்ட் ஆல்மண்ட் வச்சுருக்கேன். நம்ம வாராகி அம்மனுக்கு கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் மாதுளம்பழம், எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, வேக வச்ச வேர்க்கடலை, அப்புறம் வறுத்த வேர்க்கடலை, இது மாதிரி எது வேணாலும் செய்யலாம். இல்லை ஸ்வீட் ஏதாவது நம்ம பண்ணி வைக்கலாம். பட் நான் இன்றைக்கி சிம்பிளாக இது பண்ணிட்டேன். இன்றைக்கி வியாழக்கிழமை வந்திருந்ததுனால சாய்பாபாவுக்குமே பூஜை பண்ணிட்டேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமைச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அந்த டே ஃபுல்லாக காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்து தான் பூஜை பண்ணுவேன். ஈவினிங் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு ஏதாவது நைவேத்தியம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவேன். பட் பாப்பா பிறந்ததுலேருந்து அந்த எல்லாமே மாறிடுச்சு. பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் தான், பாப்பா வளர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த ரொட்டீன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் சாய்பாபாவோட பெரிய டிவோட்டி. எனக்கு சாய்பாபா ரொம்ப 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 பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் கார் யாருன்னு கேட்டால் நான் சாய்பாபா தான் சொல்லுவேன். என்னோடய பாப்பாவுக்குமே சாய் டிக்ஷிதா வச்சுருந்தேன். என்னோடய லைஃப்பில் நிறைய மிராக்கள் பாபாவை பண்ணியிருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நான் பாபாவை தான் கும்பிட்டுட்டு இருக்கேன். என்னோடய பேபிக்காக நான் வேண்டியிருக்கேன். என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்களை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்பா சாயப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள் அவர் எனக்கு போஸ்ட் மூலமாகவோ இல்லை ஒரு ஆள் மூலமாகவோ கூட எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. நான் கேட்ட விஷயத்துக்கு ஆன்சர் ஸோ இதை சாய்பாபா போய் தனியாக ஒரு வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதான் சொல்லுவாங்கள்ல, நான் எப்படி இருந்தேன்னா எப்படி மாறிட்டேன்ற மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக நான் சாமியில் கும்பிட மாட்டேன். வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அம்மா சாமி கும்பிடுவாங்க, நிறையா அம்மா சாமி கும்பிடுவாங்க. அம்மா கூட சேர்ந்து கும்பிடுவோம் தவிர தனியாக ஒரு விரதம் எதுவுமே நான் பண்ணதில்லை. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு விரதம் இருந்து பூஜை பண்ணுறது, பூஜை முறைகள் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். பூஜை பண்ணும்போது மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.